மணமகிழ் மன்றங்களில் போலீஸ் சோதனை செய்ய மதுரை உயர்நீதிமன்றம் அனுமதி அளித்திருக்கும் நிலையில் உங்கள் ஊரில் உள்ள மணமகிழ் மன்றங்களின் நிலை என்ன என்பது குறித்து மக்கள் குரல் பகுதியில் திண்டுக்கல் மாவட்டம் நிலக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை பார்க்கலாம். மணமகிழ் மன்றம் இங்கே தேவையே இல்லை. அது என்னத்துக்கு சீட்டாடு கிளப்பு தானே, சாராயம் குடிக்கிற கிளப்பு தானே அது. அதனால் பொதுமக்களுக்கு ஏகப்பட்ட பாதிப்பு தானே வருது. இதனால் மாணவர்கள் பாதிக்கப்படுறாங்க, மாணவிகள் பாதிக்கப்படுறாங்க, பொதுமக்கள் பாதிக்கப்படுறாங்க, கூலி தொழிலாளிகள் பாதிக்கப்படுறாங்க. டெய்லி 1000 ரூபாய்க்கு வேலை பார்த்து அந்த மணமகிழ் மன்றத்தில் போய் ஒரு கோட்டரை குடிச்சு போட்டு 2 ரவுண்டு சீட் ஆட்டினா சரியாக போச்சா? அப்போ அவன் குடும்பம் எப்படி பழைக்கிறது? அதனால் இந்த மணமகிழ் மன்றம் என்கிற அந்த பேச்சே வேண்டாம். தமிழகத்தை எடுத்துக்கிட்டோம், நம்ம திண்டுக்கல் பகுதியில் நிலக்கோட்டை பகுதியில் மணமகிழ் மன்றம் நிறையா இருக்குது. நிலக்கோட்டை, வத்தலக்குண்டு, பெருவீடு, பள்ளப்பட்டி, செம்பட்டி, கொடைரோடு பகுதியில் பல மணமகிழ் மன்றம் இயங்கி இருக்குது. இந்த மணமகிழ் மன்றம் ஆய்வு பண்ணணும்னு சொல்லி ஹைகோர்ட்டே சிறப்பு அதிகாரி நியமித்து உத்தரவு போட்டிருக்கு. இது சாதாரண போலீஸ் அதிகாரி இந்த மணமகிழ் மன்றத்தில் ஆய்வு பண்ண போனால் உங்களுக்கு இங்கே ரைடு பண்ணுறதுக்கு இது இல்லை, அனுமதி கிடையாதுன்னு சொல்லி அவங்கள அனுப்பிச்சி விட்றாங்க. போலீஸார் போய் அடிக்கடி செக் பண்ணாதேன் அந்த மணமகிழ் மன்றம் நல்லபடியாக செயல்படுது. அந்த கோர்ட்டு உத்தரவை இன்னைக்கு தேதிக்கு தமிழ்நாடு பொதுமக்கள் ரொம்ப வரவேற்கிறோம். இந்த மாதிரி கோர்ட்டு உத்தரவுப்படி போலீஸ் அடிக்கடி செயல்பட்டால் மணமகிழ் மன்றம் சரி, அங்கே இருக்கிறவங்க சரி, நல்லபடியாக இருந்துட்டு நல்லபடியாக வெளியே வர்றதுக்கான ஒரு சோர்ஸ் தமிழ்நாட்டில் நிலவுது. இந்த கோர்ட்டு உத்தரவை நாங்கள் தமிழ்நாட்டு மக்கள் நல்லபடியாக வரவேற்கிறோம். மக்கள் குரல் பகுதியில் நிலக்கோட்டை மக்கள் தெரிவித்த கருத்துக்களை நாம் பார்த்தோம். ட்ரெண்டை ஃப்ரெண்ட் ஆக்கிக்கோங்க. தந்தி டிவியின் சப்ஸ்கிரைபர்ஸ் அண்ட் ஃபாலோவர்ஸ் குடும்பத்தில் நீங்களும் இணையுங்க.